ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோஸில் நம்ம காணொழுது பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ வீடியோ போட்டாலுமே பல நண்பர்கள் நம்மளை ஆபாசமாக திட்டுறதுக்காக கமாண்டுக்காக காத்துட்ருக்குறீங்க. ஆனால் நண்பர்கள், இனி நீங்கள் யாரும் என்ன திட்ட போகிறது கிடையாதுங்க. நான் அதை கேரண்டியை கொடுக்க முடியும். காரணம் என்னென்னா, நானும் இப்போ உங்களை போல் myv3 ஆட்ஸ் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி மெம்பர் ஆகி ஒர்க் பண்ணிகிட்ருக்குறேங்க. ஓஎம் பிளானில், அதாவது ஸ்டார்டிங் பிளானில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். உண்மையிலே கம்பெனி ஃபஸ்ட்டு பேமெண்ட் எப்படி தராங்க அண்ட் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் பிளானில் ஜாயின் பண்ண போகிறோங்க. அதாவது இந்த ஃபேஸ் க்ரீம் 360 ரூபா கொடுத்து நம்ம வாங்கி அதை நம்ம ஃபேஸ்க்கு போட்டு அதோடைய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த காஸ்ட்டுக்கு அது ஒர்த்தா, ஏன்னாச்சும் எனக்கு ஸ்கின் அலர்ஜி தருதா அப்படிங்கிறத பற்றி நான் கிளியராக ரிவ்யூ பண்ண போகிறேன். அதுக்கான அதிகாரம் எனக்கு உண்டு. ஏன்னா நான் சொந்த காசு போட்டு நான் வாங்க போகிறேன். ஓகேங்களா? அதேமாரி நம்மளுடைய ஐடியை மேபி இதை பிளாக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் உண்டு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு பொருளையும் பார்த்திங்கன்னா நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோங்க. அதனால் என்ன பேட் ரிவ்யூ வருமா அப்படிங்கிற மாரி கூட அவங்க நினைக்கலாம். ஆனால் நான் உண்மையை ஒன்று சொல்லிடுறேன். தயவு செஞ்சு ஐடி நீங்கள் கேன்சல் பண்ண வேண்டாம். நீங்கள் உண்மையான ஒரு நிறுவனமாக இருக்கிறீங்க, ப்ளஸ் ஒரு குவாலிட்டியான ஒரு பொருளை கொடுக்குறீங்க, பல பேர்த்துக்கான வாழ்க்கையை நீங்கள் கட்டமைச்சு தந்துருக்கிறீங்க. குறிப்பாக நம்ம சொல்லப்போனால் பல பெண்களுக்கு, வீட்லேயே முடங்கி இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மாடலாக கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்படின்னா என்னோடய ஐடியை மட்டும் லாக் பண்ணாமல் இருங்க. உண்மையிலே நீங்கள் எனக்கு பேமெண்ட் தரீங்க, மற்றவர்களும் தரப்போகிறீங்க. இது எம்எல்எம் கம்பெனியிலன்னு நீங்கள் வழக்கு ரீதியாக நிரூபித்து காமிச்சிறீங்க. அப்படின்னா நிச்சயம் நான் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் நான் வீடியோ பண்ண போகிறேன். ஏன் அதை பிஸ்னஸாகவே கூட நான் எடுத்து பண்ண போகிறேன். ஆனால் என்ன, நான் யாரையும் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. நான் பார்த்திங்கன்னா என்னுடைய சுய முடிவில் எனக்கு பேமெண்ட் வரக்கூடிய நம்பிக்கை ஏற்படும் பட்சத்தில் நான் 1 by 1 பிளானாக ஒன்றா ஒர்க் பண்ணி நான் லாஸ்ட் எண்டு வரைக்கும் நான் போக ரெடியாக இருக்கிறேன். ஓகேங்களா? ஆனால் ஒரு வேளை இன்றைக்கி 99% சோசியல் மீடியாவன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு ஒரு செய்தி ஊடகத்துறையாக இருக்கட்டும் அண்டு அதே போல் யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இந்த நிறுவனத்தில் பாதிக்கப்பட்ட நபர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், இந்த சொல்லக்கூடிய விடயம் போல் கம்பெனி ஒரு வேளை நம்ம பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னா, இந்த கமாண்ட் பண்ணுறீங்கள நான் கண்டபடி திட்டிவிடுவேன். அன்னைக்கு நீங்கள் யாரும் திட்டக்கூடாது. இப்போ நான் எப்படி திட்டாமல் உங்கள் கமாண்டுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்கிறேன்னா, அதுமாரி நீங்கள் தலையாட்டி பொம்மையாக தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் பல பேர்த்துடைய வாழ்க்கையை நாசப்படுத்தியிருக்கிறீங்க அப்படிங்கிறத அன்னைக்கு நான் சொல்லி தான் புரியணும்ல, அன்றைக்கி உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? அதுதான் நான் தெளிவாக சொல்கிறேன். என்ன நீங்கள் திட்ட முடியாது, ஆனால் நான் உங்களை திட்டுவோம். ஒருவேளை கம்பெனி உண்மையான கம்பெனி தான், ஜெனியூனான கம்பெனி தான், இங்கே போடுற பிளான் சூப்பரு, பல பேர்த்த வாழ வைக்க போகுது அப்படின்னா நிச்சயம் இந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரொமோட்டர்ஸாக நாம் யூடியூப்பில் அதை பற்றி வீடியோவும் பிஸ்னஸ் மாடலாகவும் எடுத்துக்க போகிறேன். ஆனால் நான் என்னுடைய ஓன் பிஸ்னஸை மட்டும்தான், அதாவது நான் என்னுடைய சுய லாபத்துக்காகவும் சுய முடிவு பெயரில் நான் என்னுடைய உடல்நிலைக்காக தான் கேப்சூல் ஆகட்டும் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களாகட்டும் நான் வாங்கி பயன்படுத்த போகிறேன். யாரையும் கம்பல் பண்ணி நான் ஜாயின் பண்ண வைக்க போகிறது கிடையாது. இதுதான் கம்பெனி தரப்புலேருந்தும் நம்மளுடைய myv3 ஆட்ஸ் எம்டிஏ சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நாங்கள் யாரையும் ஆள் சேர்த்த சொல்லலை, யாரையும் இந்த பொருளை நீங்கள் கட்டாயம் வாங்கணும்னு நாங்கள் கட்டாயப்படுத்த கிடையாது. விளம்பரம் பார்த்தா காசு, அதுவும் ஒரு டைம் தான் காசு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேசிக் பிளானில் கூட ஜாயின் பண்ணிட்டா போதும். மினிமம் 5 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 7 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறாரு. அதே அடிப்படையில் தான் நமக்கு சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாரி 5 ரூபாயிலேருந்து 7 ரூபாய், 7 ரூபாயிலேருந்து 10 ரூபாய், 10 ரூபாயிலேருந்து 12 ரூபா, அதுமாரி போகணும்ல. ஆள் சேர்த்தி 450 ரூபா, ஒரு நாளைக்கு 1500 ரூபா, ஒரு நாளைக்கு 10,000 ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படிங்கக்கூடிய எண்ணப்பாட்டுக்கு நான் போகிறது கிடையாது. ஒரு வேளை நான் ஒரு ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன் அப்படின்னா இதை பொதுமக்களுக்கு இந்த myv3 அப்ளிகேஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், நல்லா மாதம் நான் 2 லட்சம் 1 லட்சம் டர்ன் ஓவர் பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ பேசியிருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு நான் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் இந்த வேலையை மட்டும் செய்யாமல் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் பே பண்ணுங்கள். 2 லட்சம் கூட பே பண்ணி நீங்கள் பொருள் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே கூட இருங்க. நீங்கள் விளம்பரம் பார்த்து காசு கூட எடுங்க. நான் அதில் எந்த ஒரு இடையூறும் உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் இது ஒரு அன்பு வேண்டுகோளாக எதுக்கு வைக்கிறேன் அப்படின்னா, ஒரு வேளை கெட்டால் அது நம்மளோட போயிடும். நம்மளை நம்பி 4 பேர் நாசமாக போகக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் இந்த பதிவுகளை நான் தெளிவுபடுத்துகிறேன். தயவு செஞ்சு இனியாவதுனாச்சும் புத்தி இருந்த நண்பர்கள் இந்த கமாண்டில் இப்படி திட்டாதீங்க. அப்படி திட்டமே இருந்தால் உண்மகத்தன்மையை பற்றி நீங்கள் எத்தனை மாதமாக எவ்வளோ இன்கம் எடுக்கிறீங்க, இதுக்காக எவ்வளோ டைம் எடுக்கும், ஒரு நாளைக்கு ஆட் பார்த்தா எப்படி, அந்த ஆடில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன சர்வர் ப்ராப்ளம் இருக்குது, பேமெண்ட் மெத்தேடில் அதாவது பேமெண்ட் நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்து எத்தனை நாளைக்குள்ளே பேமெண்ட் வருது, அந்த பேமெண்ட்டில் என்னென்ன சிக்கல் வருது, ஒரு நண்பரை ஜாயின் பண்ணி விட்டாங்கன்னா அவங்கள
அவங்க பணம் எடுக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுது, அவங்க ஏதாச்சும் ஆள் சேர்த்தனா தான் மறுபடியும் 1 by 1 பிளானா. இப்போ எப்படி சொல்லணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஓஎம்மில் இருக்கிறங்க, இதில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நமக்கு பேமெண்ட் கொடுத்துறாங்க ₹150 மந்த்துக்கு ஏர்ன் பண்ணுறாங்கன்னா அதில் ₹50 நமக்கு வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த ₹100 எடுக்கும் போது பேசிக் பிளானுக்கு வந்து நீங்கள் அப்கிரேட் ஆகணும் அப்படிங்கிறது கம்பெனியோட தரப்பு. ஓகேங்களா, இது வந்து சொல்லாமல் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாரி ஒரு மெம்பர்ஸ்லேருந்து அப்கிரேட் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஓகே, இந்த அதுக்கான பொருள் நாங்கள் கொடுத்துட்றேங்க, விருப்பப்பட்டால் வாங்கி நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அந்த ₹50 ஓடி போயிருங்க. நீங்கள் விளம்பரமே பார்த்தாலும் காசு கிரெடிட் ஆகிட்டு இருக்கும், ஆனால் அந்த பணத்தை எடுக்க முடியாது. அந்த பணத்தை எடுக்கிற மாதிரி இருந்தால் எப்படியோன்னு ஒரு பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணி தான் ஆகணுங்கிறத வந்து இந்த முறைகளில் வந்து கம்பெனி தரப்பு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஆனால் வந்து நம்ம வந்து அடுத்த பிளானில் போய் நம்ம வந்து பேசிக் பிளானில் வந்து நம்ம ₹360 கொடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ₹7 கிடச்சிட்டு இருக்குது. ₹7 கிடைக்கும் போது அந்த பேமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் ஏன்னாச்சும் வந்துட்டு பின்னாடி மறுபடியும் ஏன்னாச்சும் 3வது பிளானுக்கு போகணுங்களா, சிஎம் ஒய்எம் அப்படி ஏதாச்சும் போகணுமா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. ஏன்னா நான் பேமெண்ட் எடுக்கலை. அப்படி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடிய இந்த மெம்பர்ஸ் அதாவது மெம்பர்ஸுங்கிறதோட கமாண்டில் கண்டபடி பேசக்கூடிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா கீழே வந்து சொல்லுங்கள். நீங்கள் ஒரு டைம் அப்கிரேட் ஆனால் போதும், டெய்லியும் ₹7 வரும். ₹7 கூட தேவைங்க, அந்த ₹5 கூட கொடுக்கட்டும். ₹5 கூட எனக்கு மாதம் ஒரு ₹150 வருது, ஒரு மொபைல் ரீசார்ஜ் காட்சி. ஓகேங்களா, அல்லது ஒரு டீ செலவு காட்சி. அப்படி நம்ம எடுத்துக்கிட்டு போகலாம். அது சிறுதுளி பெருவெள்ளம்ங்கிற மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா நம்ம வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம ஒரு ₹2000 ₹1000 பார்த்தாங்களா கூட அது ஒரு பண்டிகைக்கு வந்து ஒரு தீபாவளிக்கு ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க பிடிக்க பட்டாச்சு வாங்கிறதுக்கு கூட ஆகும். ஓகேங்களா, அப்படி கூட நம்ம வந்து ஒரு சிறு சேமிப்பு மாரி கூட நம்ம சேர்த்திட்டு வரலாமே. இல்லை நம்ம 3வது பிளானில் ஜாயின் ஆகினா தான் நீங்கள் அதுலேயும் ஒரு பேமெண்ட்டுக்கு பிறகு 2வது பேமெண்ட் வந்து நீங்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து விதிமுறை என்னாச்சும் இருக்குதா? ஏன்னா எனக்கு தெரியாதுங்க, நான் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுலேயே வந்து நீங்கள் வந்து நீச்சல் அடிச்சிட்டு இருக்கிறீங்கள, அப்படியே பணம் மலையில் குதித்து எந்திரிச்சு பணத்தை அள்ளி அள்ளி வாழ்க்கையில் அப்படியே சும்மா மிதக்கிறீங்கள, அப்படி தானே நீங்கள் பேசுகிறீங்க. எத்தனை லட்சம், நானா 10 லட்சம் சம்பாதிச்சிட்டேன், 20 லட்சம் சம்பாதிச்சிட்டேன், ஒரு நாளைக்கு எனக்கு 50,000 கிடைக்குது, மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எத்தனையோ பேர் மீடியாவில் அதே மீடியாவை பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த கம்பெனிக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்க. அப்போ எனக்கு கமாண்டில் வந்து கழுவி ஊற்றாமல் இதுக்கான கரெக்டான பதிலை வந்து நீங்கள் தரணும். ஓகேங்களா, அப்போ தான் வந்து இந்த தப்பாக கமெண்ட் பண்ணீங்களுக்கெல்லாம் ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு புரிதல் இருக்குதுன்னு நான் நம்புவேன். இல்லைன்னா நீ உங்களோட அடிமுட்டால் யாருமே கிடையாது. ஏன்னா திட்டுறதுக்கு மட்டும் வரீங்களா, அதை வந்து இப்போ நான் கம்பெனியை நான் நம்புகிறேன், நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு புரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் திட்டுறதுக்கு உரிமை எடுக்கும் போது எனக்கு புரிய வைக்கிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்குது, ப்ளஸ் கடமையும் இருக்குது. ஏன்னா திட்டிவிட்டீங்க, இதுக்கு மேலே ஏதாச்சும் ராங் கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன திட்டுறீங்களோ அதை அப்படியே உங்கள் ஃபேமிலிக்கு வச்சு திட்டி விட்ருவேன். ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் அப்படி தான் பேசுகிறீங்க. நம்மளால் எதுவுமே கமெண்ட்லாம் வந்து டெலிட் பண்ண போகிறது கிடையாதுங்க. சோசியல் மீடியான்னு வந்து இன்றைக்கி கம்பெனி வந்துருச்சு. கம்பெனிலையும் கூட்டத்தை சேர்த்தி தான் அவராக தான் தலையில் மண்ணை வாரி போட்ட மாரி இன்றைக்கி வந்து காவல்துறைய கட்டுப்பாட்டுக்குள்ளார வந்து போய் மாட்டிக்கிட்டார். ஓகேங்களா, ஒருத்தர் நிறுவனம் வந்து தப்பாக செயல்படுதுன்னு சொல்லி ஒருத்தர் தவறாக வந்து புகார் அளிச்சிட்டாருன்னா அவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து தீர்ப்பு ராங்காக செயல்பட்டது, கம்பெனி ஓகே நல்ல கம்பெனி தான் அப்படின்னா அவர் மேலே மான நஷ்ட வழக்கு போட்டு பணம் எடுக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவருக்கு பயம் காமிக்கிற மாரி இல்லை இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி மிஸ்யூஸாக வந்து கூட்டத்தை சேர்த்தி இவர் பண்ண கூட்டத்தினால எஃப்ஐஆர் போட்டான்னு சொல்லி இவர் தமிழக அரசுக்கே பயம் காமிக்கிற வண்ணமாக செயல்பட்டு. உண்மையிலேயே அரசியல்வாதிங்க கூட அப்படி கூட்டம் வராதுங்க. உண்மையிலே நான் ஏன்னா இதில் ஒரு எம்ப்ளாயாக இப்போ வந்து ஜாயின் பண்ணிட்டேன், ஒரு மெம்பராக இருக்கிறேன். அப்போ நம்ம கம்பெனிக்கு தான் நான் சப்போர்ட்டாக பேசணும். உண்மையை சொல்ல போனால் வேறு லெவல் கம்பெனி, அரசியலில் கூட அவ்வளோ கூட்டத்தை சேர்த்த முடியாது. அதுவும் இவர் இன்னும் வர சொல்லலை, வர சொன்னால் என்ன ஆகும், பிரளயம் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக தூக்கிட்டு போய் உள்ள வச்சுருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஓகே இதுக்கு மேலே ஒன்று விட முடியாது. ஏன்னா இதை வந்து டிடி வாசன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவர் பாட்டுக்கு பைக் ஓட்டிக்கிட்டே போயிட்டு வந்துட்டு இருந்தார், சர்ச்சையில் மாட்டினார், போலீஸை எதிர்த்தார், உடனே அவருக்கான கேங்கை காமிச்சார், லாஸ்ட்டாக தூக்கி உள்ளே வச்சு லைசன்ஸை பிடிங்கிட்டாங்க. அதுமாரி இவர் வந்து ஃபஸ்ட்டே ஒரு கோணலான சுழி போட்டார், எதிர்த்து நம்ம ஃபைட் பண்ணி நாங்கள் உண்மையான கம்பெனி சொல்லி ஈஸியாக வந்து அந்த நபர் மேலே வழக்கு தொடர்ந்து மான ஸ்ட்ரீட் வழக்காக கம்பெனிக்கான நஷ்டத்தை வந்து வாங்கியிருக்கலாம். அதை விட்டு கூட்டத்தை காமிச்சு ஃபஸ்ட்டு அவரே போய் மாட்டினார், சோசியல் மீடியாவை எல்லாத்தையும் தூண்டி விட்டார். கண்டென்ட் நானும் ஒரு யூடியூபர் தான், அப்போ கண்டென்ட் கிடைக்குதுன்னு காத்துட்ருப்பேங்க கழுகு மாரி. அப்போ கண்டென்ட் கிடைச்சி அந்த கண்டென்ட்டை எம்டியுமே வந்து பயன்படுத்தினார். எப்படி பயன்படுத்தினார், நமக்கு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணிட்டாரு, மறுபடியும் வந்து போய் அதே யூடியூபர் மேலே வந்து வழக்கு தொடுக்கிறதுக்காக அதாவது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அவர் வந்து பார்த்திங்கன்னா காவல் ஆணையத்துக்கு போய் அங்கே தர்ணா பண்ணி மறுபடியும் கைது செஞ்சுட்டாங்க. இப்போ அவர் உள்ளே இருக்கிறாரா வெளியே இருக்கிறாருன்னு கூட தெரியல. அந்தளவுக்கு ஒவ்வொரு யூடியூபர்ஸ் ஒவ்வொரு ஊடகத்துறையும் பார்த்திங்கன்னா கதை கட்டி விட்டுட்டு சும்மா பரப்பி விட்டுட்டுருக்குறாங்க. ஓகேங்களா, அப்போ தப்பு யார் மேலே இருக்குது, இந்த நிறுவனத்து மேலே வழக்கு தொடர்ந்த மேலே இருக்குதா, அல்லது இந்த நிறுவனத்துடைய மெம்பர்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ண நம்ம எம்டி மேலே இருக்குதா, இல்லை உண்மையிலே நம்ம கம்பெனிக்கு தான் உண்மையிலே ப்ரொமோட் ஆகிட்டு இருக்குதா அப்படிங்கிறத வந்து நாம் தானே புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில்னா இனி இந்த கம்பெனியோடைய ஒரு எம்ப்ளாயினா நான் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் கிடைக்குதுங்கும் போது
எனக்கு அதுக்கான இன்கம் வந்து விளம்பரம் பார்க்கறதுக்கு கொடுக்குறாங்க. அப்போ நான் எம்ப்ளாயை தான் கருதுகிறேன். ஓகேங்களா, நான் மெம்பர்ஸாக கருதலை. நான் ஒரு மெம்பராக ஆகிறேன் அப்படின்னா அவங்க சொன்ன பிளானில் அப்கிரேட் ஆகினா தான் நான் மெம்பரு. மற்றபடி நான் ப்ரொமோட் பண்ணுறேன், நான் இங்கே கொடுக்கக்கூடிய அந்த ஆட்ஸ் பார்த்து நான் வந்து அந்த கம்பெனிக்காக அந்த சர்வரை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான சின்ன அமௌண்ட், எனக்கான அமௌண்ட்டில் அதில் வந்து பார்த்திங்கன்னா பிடித்தம் பிடிக்கிறாங்க. ஓகேங்களா, நம்ம 5 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா அதில் 50 பைசா அவங்களுடைய சர்வர் இது, அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் சார்ஜ், 2வது அதுக்கான ஜிஎஸ்டி ப்ளஸ் இதுமாரி கம்பெனியோடைய சப்போர்ட் போகுது. என் மூலியமாகவும் நான் விளம்பரம் பார்க்கறது மூலியமாகவும் கம்பெனி பிழைக்குது. அப்படிங்கிறதுனால எனக்கு கம்பெனியில் வந்து ஒரு சில டவுட் இருந்துச்சுன்னா கேட்கறதுக்கான அதிகாரம் உண்டு. கம்பெனிக்கான பாசிட்டிவாகவும் பேசுவேன், எதிர்ப்பாகவும் பேசுவேன். எனக்கு நஷ்டம் வந்தால் நான் எதிர்ப்பாகவும், எனக்கு லாபம் வந்தால் கம்பெனிக்கு ஆதரவாகவும் பேசுவேன். மற்றபடி வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து இனி வந்து யாரையும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நான் ஒர்க் பண்ண போகிறேன். நான் இதில் வரக்கூடிய லாப நஷ்டம் என்னை மட்டுமே சேரும் என்று சொல்லிக்கொண்டு இந்த கமெண்ட் பண்ணக்கூடிய கழுதைங்களுக்கு நான் லாஸ்ட்டாக ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். திட்டினீங்கன்னா இனி வந்து நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். ஓகேங்களா, இப்போ நம்ம பேசுனது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனியாவதுனாச்சும் நண்பர்கள் திருந்துவீங்கன்னு என்று சொல்லிக்கொண்டு நம்பிக்கையுடன் இந்த வீடியோவில் வந்து நான் விடைபெறுவது நான் உங்கள் பிபி. நன்றி, வணக்கம்.